தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தித்து நடவுங்கள். திங்க் அண்ட் ஆக்ட். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது, உன் சாவுக்கு முன் நீ என்ன செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லி இருந்தது போல, ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது யாவரோடு கூட சமாதானமாய் இருந்தார். வேதத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்திலே இரக்கம் பெறுவார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த உலகத்தில் சமாதானம் அற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஊழியத்தில், குடும்பத்தில், வியாபாரத்தில், தொழிலில், உலகத்தில் அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானம் அற்ற ஒரு நிலை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், என்னைக்கோ பேசின அந்த வார்த்தை, என்னைக்கோ அடித்த அந்த வார்த்தை, என்னைக்கோ அடித்த அந்த துரோகங்கள் இன்னைக்கு பகையாக எழும்பி கொண்டு இருக்கிறது. உலக ரீதியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையுடைய முகத்தை தாத்தா பாட்டியால் பார்க்க முடியல, மாமா மச்சான்காரனால் பெரியப்பா சித்தப்பாக்கெல்லாம் பார்க்க முடியல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பகை வளர்ந்து நடுச்செவராய் வந்து நிற்கிறது. குழந்தைய பார்க்க விடாதபடிக்கு தடை. என்னைக்கோ செஞ்ச அந்த துரோகங்கள், என்னைக்கோ செஞ்ச அந்த விரோதங்கள், என்னைக்கோ பண்ண அந்த வலி இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழங்களில் பதிக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த பிஞ்சு குழந்தை உங்களை என்னங்க பண்ணிச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணிடுச்சு உங்களை? அந்த குழந்தை எப்படித்தம்மா வளர்ந்து வருகிறது? தாத்தா பாட்டியோடைய பகையோடு கூட அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. தாத்தா பாட்டி அன்றைக்கோ செய்த அந்த விரோதங்களோடு அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. வளர இது யாருன்னு கேட்டால் அன்னைக்கு போட்ட பிரச்சனை பேசலைங்க அப்படின்னு அந்த பிஞ்சு மனசில் ஆழங்களில் பதிகிறது. அதை தொடர்ந்து அப்படியே காலங்காலமாக அந்த பகை வளர்ந்து கொண்டே வருகிறது. அருமையான சகோதரனே சகோதரியை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த குழந்தை என்னங்க பண்ணிடுச்சு? ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் இடத்துல இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு ஊழியத்தை கட்டி காக்கிறது பெருசு அல்ல, குடும்பத்தை கட்டி காக்கிறது பெருசு அல்ல, வியாபாரத்தை கட்டி காக்கிறது பெருசு அல்ல, நீ அநேக காலங்கள் விசுவாசியாக இருந்து பெருசு அல்ல. சமாதானமற்ற ஒரு நிலையில் வாழ்கிறியா? ஏன்? காரணம் என்ன? உனக்குள்ள கிறிஸ்து இருந்தும் பிரோஜனம் இல்லாதபடிக்கு வாழ கொண்டிருக்கிறாய். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்கிறார். ஒரு இடத்துல யாரை பார்த்தாங்க தெரியுமா? ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார். அவன் சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், உன் நாமத்தினால தானே நாங்கள் பேய்களை துரத்தினோம், உன் நாமத்தினால தானே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, பகை இருக்குது, விரோதங்கள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஊழியர் செஞ்சால் எப்படி? இதை செய்து வியாபாரத்தை முன்னேற முடியலையே நீ செஞ்சுட்டு இருந்தால் என்ன காரணம்? குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? உனக்குள்ளே சமாதானற்ற ஒரு நிலை இருக்கிறது. அருமையான சகோதரி சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவார்கள். சமாதானமாக வாழ்ந்துப்பார். பகையை விட்டுடுங்க. செத்த பேருக்கு 4 பேர் தூக்கின்னு போய் புதைக்க தான் செய்வான். புதைக்கிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக வாழ்ந்து பாருங்கள். எதையுமே இந்த பூமியில் எடுத்து போகிறதில்ல. பொருளுக்காக, இடத்துக்காக, பதவிக்காக இன்றைக்கி அநேக இடங்களில் அடிச்சுக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பு மார்பின் தட்டி 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 பேசுவாங்க. 20 வருஷ காலங்களும் சபைக்குள்ள என்ன பிரயோஜனம்? சமாதானற்ற நிலை வேண்டாங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக பகை எனும் நடுச்சவரை உடைத்தவரின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். சிந்தித்து நடவுங்கள். திங்க் அண்ட் ஆக்ட். உன் சாவுக்கு முன் நீ செய்ய வேண்டியது சமாதானம் பண்ணிப்பார்.